இந்த நதி வந்து இந்த டெம்பிளை சுற்றி இருக்குது. எப்படி நம்ம ஊர்லாம் அகழின்னு ஒன்று சொல்லுவாங்களோ அது மாதிரியா டப்புன்னு பைக் டாக்ஸி எடுத்துகிட்டு பறந்துடலாம் எங்கே நினைக்கிறோமோ அங்கே. குண்டு மழையெல்லாம் பொழியறதுக்கு. அப்படின்னா இது கோயிலாக இருக்காதுன்னு நினைக்கிறேன், முன்னாடி அரண்மனையாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, நம்ம கேட்டது வந்து இதுதான் கேட்டோம் ஃபஸ்ட்டு. ஆனால் இது வந்து ஸ்டாக் இல்லைன்ட்டாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுக்கு மேலே வந்து அந்த க்யூப் மாதிரிலாம் போட்டிருக்காங்க, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இது கொஞ்சம் ரிச்சாக இருந்தது. ஆனால் நம்ம இப்போ வாங்கினது வந்து இதுதான் இப்போ வாங்கியிருக்கிறது. அந்த பழம்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் இதில் யோகட் நிறையவே போட்டிருக்காங்க. இதில் யோகட் இல்லாமல் பிக்சர் போட்டிருக்குது, இந்த யோகத்தோடு போட்டிருக்குது. நல்லா இருக்குல்ல? சரி, சாப்பிட்டு பார்ப்போம் நாங்கள். இங்கே பாருங்கள், கரெக்டாக நம்ம இந்த 7-Eleven வந்து இந்த பக்கத்துலேயே இருக்க இந்த ஒரு நதி ஒன்று பார்த்தோம். இந்த நதி வந்து இந்த டெம்பிளை சுற்றி இருக்குது. எப்படி நம்ம ஊர்லாம் அகழின்னு ஒன்று சொல்லுவாங்களோ அது மாதிரியா அதேமாரி செட்டப் தான் இங்கேயும் எனக்கு தோணுது. இங்கே பாருங்க, இந்த கோயிலை சுற்றி இப்படி இருக்கும் போல். நான் தோராயமாக கெஸ் பண்ணுறேன், எனக்கு தெரியாது. நான் போய் பார்க்கணும், அந்த சைடுலலாம் போய் பார்த்துட்டு நான் உங்களுக்கு கன்ஃபார்மாக சொல்லிடுறேன். அந்த காலத்துலலாம் வந்து உள்ளே வந்து அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வந்து அரண்மனையை சுற்றி வந்து இந்தமாரி அகழி வெட்டி விடுவாங்க. அதில் வந்து விலங்கெல்லாம் போட்டு வைப்பாங்க, அதாவது முதலையெல்லாம் போட்டு விடுவாங்கன்னு வாங்க. அந்த கான்செப்ட் தான் இதுவும் நினைக்கிறேன், தெரில, பார்ப்போம் வாங்க உள்ள. இந்த ஜங்ஷன்லேயே வந்து பைக் டாக்ஸி ஸ்டேஷனாக இருக்குது. இங்கே பாருங்கள், டப்புன்னு பைக் டாக்ஸி எடுத்துகிட்டு பறந்துடலாம் எங்கே நினைக்கிறோமோ அங்கே. சூப்பரு, ரொம்ப கன்வீனியண்ட்டாக லொக்கேட் ஆகிருக்குது. இங்கே பாருங்கள், இந்த பிரிட்ஜு பேர் எழுதியிருக்காங்க. கேஸ்ட் அயர்ன் அண்ட் சன்ஃப்ளவர் டிசைன்லாம் போட்டிருக்குன்றாங்க. அதனால் வந்து பார்ப்போம் வாங்க எப்படி இருக்குன்னு. சைடில் வந்து காட்டுறேன். ஆமாம், சன்ஃப்ளவர் டிசைன்லாம் இருக்குது பாருங்கள். பூ டிசைன் தெரியுதுங்களா? சூரியகாந்தி பூ இருக்குங்களா? நல்லா பண்ணியிருக்காங்கல்ல? குளக்கரையை வந்து படிக்கட்டு வச்சு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. உட்காந்து புறாக்கெல்லாம் தீனி போடுவாங்க போல் அந்த இடத்துல. அங்கே பாருங்கள், புறா நிறைய மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கோயிலை நெருங்கிட்டோம். நான் லாங் போலீஸ் ஏரியா, சம்ரன்ராட் போலீஸ் ஏரியான்னு போட்டிருக்குது. அந்த சைடும் இந்த சைடும். அப்படின்னா இது ஒரு மெயினான லொக்கேஷன் தான். ஆனால் கடைகள் எதுவுமே இதில் சாப்பிட்றதுக்கு உள்ள சந்துகளில் தான் இருக்குது. மெயின் ஏரியாவில் எப்படா கடை இருக்குன்றீங்களா? ஹைவே மாதிரி இருக்குது இங்கே பாருங்கள். அதனால தான் நமக்கு கிடைச்ச ஃபுட்டு அங்கே சாப்பிட்டோம். குண்டு மழையெல்லாம் பொழியறதுக்கு. அப்படின்னா இது கோயிலாக இருக்காதுன்னு நினைக்கிறேன், முன்னாடி அரண்மனையாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், மகாகான் ஃபோர்ட்டுன்னு தான் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், மகாகான் ஃபோர்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. கோட்டை. நம்ம வந்து கிராஸ் பண்ணணும். அதனால் இங்கே ஜீப்ரா கிராசிங் இருக்குது, ஃபாலோ பண்ணிப்போம். சிக்னல் போட்டோம். ஐயோ, 90 போட்டிருக்காங்களே, இறக்கமே இல்லாமல். 1.5 நிமிஷம் இந்த வெயிலில் இப்படி நிற்கணும். இங்கே பாருங்கள், இது வந்து மகாகான் ஃபோர்ட்டுன்னு போட்டிருக்குது. கோல்டன் மவுண்டனா, தங்க மவுண்டன்னு போட்டிருக்குது. அந்த சைடில் எல்லாமே பக்கத்துலேயே தாங்க இருக்குது. மியூசியம் நம்ம அங்கே பார்த்துட்டோம், 150 மீட்டர்ஸில் இருக்குது. கோல்டன் மவுண்டன் கொஞ்சம் தள்ளி இருக்குது, 350 மீட்டர்ஸு. இப்போ நம்ம இந்த ஃபோர்ட்டை தான் போயிட்டு பார்க்க போகிறோம். உள்ளே வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் எதாவது இருக்கான்னு தெரியல, போயிட்டு பார்ப்போம். அந்த டெம்பிள்ன்றது வந்து இங்கே இல்லைங்க, அது கொஞ்சம் தள்ளி இருக்குதான். அதனால் அந்த டெம்பிள் வந்து நம்ம போவோம் இதுக்கப்புறம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபோர்ட்டை போய் பார்ப்போம். பாருங்க, டூரிஸ்ட் பஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. வந்து கரெக்டாக இந்த வாசல்லே விடுறாங்க அவங்களுக்குலாம். செம்ம லொக்கேஷன் தான் போல். வாங்க, தப்பாக வந்தாலும் கரெக்டாக வந்துருக்குறோம். சூப்பரான லொக்கேஷனுக்கு. நம்ம டெம்பிள் நினச்சோம், இது வந்து ஒரு ஃபோர்ட்டு. வாங்க,
ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு படித்து பார்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் வாங்க. Yes. நம்ம அந்த சாலுலங்கான் யூனிவர்சிட்டி போனோம் பார்த்தீங்களா, இதே டிசைனில் தான் இருக்கும். அதே டிசைனில் தான் இதுவும் இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த கூரை அந்த இது ஓடெல்லாம் பாருங்கள், 2-3 கலர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. நடுவில் எப்பயுமே வந்து இந்தமாரி கலரில் இருக்காது. ஓடெல்லாம் 2 கலர் கொடுத்துருக்காங்க. அதே பேட்டர்ன் தான் இங்கேயும் ஃபாலோ ஆகிருக்குது. சரி, இது வழியாக தான் என்ட்ரன்ஸ்ன்னு இருக்காங்க. சரி, நம்ம உள்ளே போவோம். உள்ளேயே வந்து பார்க்கிங் ஃபெசிலிட்டியும் கிடக்குங்க. பாருங்கள், உள்ளே வரைக்கும் அலோவ் பண்ணியிருக்காங்க பார்க்கிங் பண்ணுறதுக்கு. விசிட்டர்ஸ் வராங்கன்னா இப்படி பார்க் பண்ணிடுவாங்க போல் உள்ளே வந்து. இப்போ நம்ம வந்து என்ட்ரன்ஸ் இங்கே தான் போட்டிருக்குது. உள்ளே போவோமா? இங்கே பாருங்க, இந்த கோட்டை எப்படி இருந்திருக்குதுன்ற எல்லாத்தையும் தெளிவாக போட்டிருக்காங்க. பட் ஆனால் நம்பர் ஒன்றும் தாறுமாறாக இருக்குது. 2389லாம் போட்டிருக்காங்க. இது என்ன கணக்குன்னு நமக்கு தெரியல. இவங்க ஆண்டு கணக்கு வேறு மாதிரி அப்போ வச்சுருப்பாங்க போல். பாருங்கள், இதுமாரி மருவி ஃபைனலாக இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்குது. சூப்பரில்
会不会很丑？这个就显示不上去。就一个镜头。就是